வணக்கம், நான் பிராபி ரூபினி பேசுகிறேன். இந்த பகுதியில் நம்ம 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இயற்பகை நாயனார் அவருடைய வரலாறு. சோழ மண்டலத்திலே காவிரி நதி சமுதிரத்தோடு கலத்தலால் காவிரி சங்கமம் என பெயர் கொண்டு விசேஷ தீர்த்தம் பொருந்திய காவிரி பூம்பட்டினத்திலே வைசியர் குலத்தில் குருலிங்க சங்கம பக்திகளில் சிறந்தவரான இயற்பகையார் என்பவர் ஒருவர் இருந்தார். இவர் உலக இயற்கைக்கு பகையானவர். நமக்கு உரிமை இல்லாதவற்றையெல்லாம் என்னுடையது என நினைப்பது உலக இயல்பு. ஆனால் இவர் தன்னுடையதை என்னுடையது என எண்ணாதவர். அடியார்பால் அன்பும் நேசமும் கொண்டவர். அடியார் யாது கேட்டாலும் வேண்டுவனவற்றை இல்லை என்று சொல்லாமல் வழங்குபவர். உலக இயலுக்கு பகையானவர். இவ்வடியாரின் திறத்தை உலகிற்கு அறிய செய்ய நினைத்த கைலாயபதியானவர் ஒரு பிராமணர் வேடம் பூண்டு புறப்பட்டார். இயற்பகை இல்லம் வந்தார். இயற்பகையாரோ நீர் அம்பலவர் அடியார்கள் யாது கேட்டாலும் இல்லை என கூறாது வழங்கும் வள்ளல் என்பதை தெரிந்து உன்னிடம் ஒன்று வேண்டி வந்தேன் என்றார். அடியவரோ என்ன தயக்கம், யாதாயிருந்தாலும் என் பக்கம் இருந்தால் அது எம்பிரான் அடியவர் உடைமை, வேண்டியதை கேளுங்கள் என்றார். அடியவரோ உன் காதல் மனைவியை தா என்றார். இயற்பகை மனைவியிடம் சென்று இன்று உன்னை இம்மெய்த்தவருக்கு கொடுத்தனம் என்றார். செய்தி கேட்ட மங்கையோ கண் கலங்கினார். கணவனின் மனநிலை அறிந்து தெளிந்தார். அம்மையார் கணவனின் சொல்லை காக்க முனைந்து தன் கணவரை வணங்கினார். அடியாரோ இவளை அழைத்து போக பயமாயிருக்கிறது, ஊர் எல்லை வரை வழித்துணையாக வர இயற்பகையாரிடம் வேண்டுகோள் விடுத்தார். அவ்வாறே வருகிறேன் என உடைவாளை எடுத்துக்கொண்டு துணைக்கு சென்றார். இந்த செயலை அறிந்த சுற்றத்தாரும் ஊர் மக்களும் அதை தடுக்க முடிவு கொண்டனர். தன் முடிவை சொன்ன இயற்பகையார் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்த அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். பின்னர் அடியவரிடம் நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி அவரோடு போனார். திருச்சாயக்காடு என்னும் சிவஸ்தலத்திற்கு அருகில் சென்றதும் இனி நீ திரும்பி போகலாம் என்று சொல்ல நாயனார் அவருடைய திருவடிகளை வணங்கி அஞ்சலி செய்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு திரும்பினார். அப்பொழுது அடியவரோ இயற்பகையாரே இங்கே வா என்று சொல்லி ஓலமிட்டார். நாயனார் அந்த ஓசையை கேட்டு அடியேன் வந்துவிட்டேன், இன்னும் இடையூறு செய்தவர்கள் உண்டாயில் கொன்று போடுவேன் என்று சொல்லிக்கொண்டே வர ஐயர் மறைந்தருளினார். வந்த நாயனார் அவரை காணாமல் மனைவியாரை மாத்திரம் கண்டார். பின்பு ஆகாயத்திலே பார்வதி சமேதராக ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய திருக்கைலாசபதியானவர் இதை கண்ட இறைப்பகையார் நமஸ்கரித்தார். சுவாமி அவரை நோக்கி, நம்மேலும் நம்முடைய அடியார்கண் மேலும் நிஷ்கலங்கமாகிய அன்பு வைத்த இயற்பகையே, நீ உன் மனைவியோடு நலமுடன் வா என்று திருவாய் மலர்ந்து அந்தர்தானமாயினார். இறைப்பகை நாயனாரும் மனைவியாரும் சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்து வாழ்ந்திருந்தார்கள். இறந்த அவர்களது பந்துக்களும் வானுலகத்தை அடைந்து இன்பமுற வாழ்ந்தார்கள். இயற்பகை நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகின்றது. மேலும் இது போன்று நாயன்மார்கள் பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.